இவ்வளவு யுத்தங்கள் நடந்து வரக்கூடிய சூழல்லையும் எந்த நாடுகளும் பெட்ரோலை அனுப்பவும் முடியாது எடுக்கவும் முடியாது என்கிற ஒரு இக்கட்டான சூழல் ஹொர்முஸ் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரான் மட்டும் ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் அளவுக்கான பெரல்கள் பெட்ரோலியத்தை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் 20 மில்லியன் பெரல்களில் பெட்ரோலியம் விற்பனையாகும். அதில் 7 மில்லியன் பெரல்கள் ஈரானே விற்பனை செய்யும். இப்போ யாருமே விற்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஈரானுடைய தாக்குதல்கள் காரணமாக. ஆனால் ஈரான் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கும் வருமானங்கள் முன்னே என்ன ஆகும்னா எல்லா நாடும் வருமானம் பார்ப்பான், ஈரானுக்கு தான் பெரிய தடை இருக்கும், கொஞ்சம் தான் ஈரான் வருமானம் பார்க்க முடியும். இப்போ அப்படின்னு கேட்டால் எந்த நாட்டுக்கும் வருமானம் கிடையாது, ஈரான் மட்டும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஈரானுக்கு ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் பீப்பாய்கள் அளவுக்கு அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். 15 லட்சம் பெரல்கள் அவர்கள் விற்பனை செய்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. கடந்த ரமலான் மாதத்தில் தினசரி ஏற்றுமதி ஒவ்வொரு நாளும் 15 லட்சம் பெரல்கள் என்கிற அளவுக்கு இந்த விற்பனை உச்சம் தொட்டு இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நேற்றைய தினம் காசா அமைதி வாரியம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பால் உருவாக்கப்பட்ட அமைதி வாரியத்தினால ஒரு தீர்வு திட்டத்தை முன் வச்சிருந்தாங்க. இந்த சண்டைகளுக்கு மத்தியில் என்ன பண்ணுறான்னு பாருங்க, ஒரு தீர்வு திட்டம் ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. எதிர்வருகிற 8 மாதங்களுக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அத்தனை இயக்கங்களுமே ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும். அத்தனை பேருமே ஆயுதத்தை அமெரிக்காட்ட கொடுத்துடணுமா, கொடுத்துட்டு சும்மா இருந்துடணுமா, அவங்களா பார்த்து காசாவை டெவலப் பண்ணி கையில் தருவாங்களா, நீங்கள் வாழ்ந்துட்டு போங்கம்பாங்களா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோமா, இது அத்தனை பேரும் கை கட்டி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் என்கிற விதமாக அந்த ஒரு அறிக்கை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கை எதையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் அவர்களோடு இருக்கக்கூடிய 14 போராட்ட குழுக்களும் மொத்தமாக அறிவித்திருக்கிறார்கள். ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பது என்பது சர்வதேச விதி பிரகாரம் பாலஸ்தீன குழுக்களுடைய உரிமையாக இருக்கிறது. எனவே அதை நாங்கள் கைவிட முடியாது, அதை யாரிடத்திலும் கை கொடுக்கவும் முடியாது. நாங்கள் கொடுக்கிறதாக இருந்தால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிங்க, அங்கீகரிக்கப்படுகிற தனி நாடாக இருக்கிற பாலஸ்தீனத்திடத்தில் இராணுவம் இருக்கும், அந்த இராணுவத்திடத்தில் நாங்கள் இதை ஒப்படைப்போமே தவிர வேறு யாரிடத்திலும் ஒப்படைக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதோடு ஒட்டிய 14 குழுக்களும் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது.